ஹே மின்னலே ஹே மின்னலே. ரொம்ப பசிக்குதே. சரி ஆர்டர் போடுங்க ஆச்சு. மேடம். வாங்கண்ணா. மேடம் நீங்களா? ஆமாங்க சொல்லுங்க. என்ன மேடம் பெரிய மனசு மேடம் நீங்கள் உங்களுக்குலாம். ஆர்டர் போட்டால் என்ன பெரிய மனசு? மேடம் என்ன மேடம் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க? அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க மேடம். அட போங்க மேடம், உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு க்ரஷ்ஷு, இப்போ பயங்கர க்ரஷ் ஆகிடுவோம் போல மேம். என்ன பெரிய விஷயம் புரியல எனக்கு. மேடம் இந்த இதுதான் இருக்கக்கூடாதுன்றது போட்டுட்டு நீங்களே இப்போ சொல்லிவிட்டு இப்போ என்ன நியூஸ் நீங்களே கேட்குறீங்களா? இல்லை புரியலைங்கண்ணா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? புரியல மேடம். அப்போ இந்த நியூஸ் என்ன ஃபேக்கா என்ன? என்ன நியூஸு? இப்போ எதுக்குடா இப்படி சிரிக்கிறீங்க? மேடம் இவனுக்கு இப்படி தான் ஆரம்பிப்பானுங்க, இன்னும் கொஞ்சம் பாருங்கள். என்னங்க இன்னைக்கு நல்லா சிரிப்பு மயமாக ஆரம்பிக்கிறீங்க? அப்படி ஒரு செய்தி நான் கொண்டு வந்திருக்கேங்க. அப்படியா? அப்படி என்ன செய்தி? அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மலர் டீச்சர் இருக்காங்களே, ஆமாம், அவங்க ஹிந்தியில் கூட ஒரு படம் நடிக்கிறாங்களே. ஓ ஆமாம் ஆமாம், அது ராமாயணத்தை பேஸ் பண்ணி கூட சொல்லியிருந்தாங்க, பிரம்மாண்டமாக எடுக்கிறன்ற மாதிரி. அந்த படத்தில் தான் ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா அவங்க வந்து ஃபுல் வெஜிடேரியனாக தான் சாப்பிட்டு இருக்காங்களாம். வெஜிடேரியனா? ஆமாம். அப்போ இப்போ படத்துக்கு ஷூட்டிங்லாம் போனாங்கனாக்கா எல்லா இடத்துலையும் நான்வெஜ் தான் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஜ்ஜு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கூடவே ஒரு சமையல்காரங்க வச்சுன்னு இருப்பாங்களே, ஆமாம், கூடவே கொண்டு போயிட்டாங்களாம். அதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன ஆச்சுன்னா இதுக்கப்புறம் நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். ஓ, அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படம் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன்னு ஃபுல்லாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். பார்த்துக்கோங்க. ஏங்க ஏற்கனவே நம்ம வாய்ந்தார கூட தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அவங்களும் வந்து இதே மாதிரி தான் நான்வெஜ்லாம் தொடாமல் வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாங்களாம். ஓ மேபி அந்த மாதிரி அதை வச்சு கூட பண்ணியிருக்கலாமோன்னு வெளியில் பேசின்னு இருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்தீங்களாங்க. ஓ இவ்வளோ தியாகத்தை பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆமாம், ஒவ்வொரு நடிகர்களும் வந்து அந்தந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துட்டு சில பேர் போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்போ இருக்கிற நடிகைகளும் வந்து அந்த கேரக்டராகவே உள்வாங்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. உண்மையிலே இது இந்தியன் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயம் தாங்க. இவன்டா இந்த விஷயத்தெல்லாம் பரப்புறது? மேடம் ஒரு நிமிஷம் இருங்களேன். ஸோ இந்த ஐடி தான் என்ன பண்ணுறோம் பாரு. நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆர்டருக்கான காசை கொடுங்க, எனக்கு இன்னொரு ஆர்டர் இருக்குது, நான் கிளம்பணும். கொடுங்க, பார்த்தா என்ன அர்த்தம் இது? மோஸ்ட் ஆஃப் டைம், ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம். மேடம் தமிழ். டேய் டிரான்ஸ்லேட்டர் போடுங்கடா. சில நேரத்தில், ஏன் ஆல்மோஸ்ட் எல்லா நேரத்துலையும் நான் அமைதியாக இருக்கணும் தான் தேர்ந்தெடுத்து. என்னை பற்றி தேவையில்லாத ரூமர்ஸோ கட்டுக்கதைகளோ பொய்களோ ஏன் தப்பான ஸ்டேட்மெண்ட்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆனால் இதுதான் நான் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறது. ஏன்னா இது கன்சிஸ்டிவாக என்னோடய படத்தை பற்றினு தான் வருது. இந்த மாதிரி மறுபடியும் மீடியா அப்புறம் நீங்களே ஸ்டோரி சமைச்சு கிரியேட் பண்ணீங்க, உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன்னு நீங்களே கேட்பீங்க. டேக் டு சகடன், சினிமா சகடன், சாணிவாசன். மச்சான், மலர் டீச்சர் நியூஸ் ஃபேக்காண்டா? ஃபேக்கா? ஏய் நம்ம சகடன்லேயே போட்டிருக்கேன், எப்படிடா ஃபேக் ஆகும்? அதான் இல்லையா, பயங்கரமான ஒரு ஃப்ராடாம். இதை வந்து மலர் டீச்சரே வந்து செருப்பை சாணியில் முக்கி அச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. என்னது, இந்த நடிகரே வெஜ்ஜு தான் சாப்பிடுவாரா? யாரா அது? இவனே தெரியாதா? அந்த சாணியில் முக்கி அடிச்சார்ல, ஆமாம் இவர் தான் அடிச்சார். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். சார் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் சார். சொல்லுங்கப்பா. உனக்குலாம் அறிவே இருக்காதா? ஒரு நடிகையோ நடிகனும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, சினிமா வாழ்க்கை வேறு. அப்படி இருந்தாலும் ஒருத்தரை பற்றி போடுறீங்கன்னா ரிசர்ச்லாம் பண்ண மாட்டிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கன்னா அதை பண்ணுவாங்க, இவங்கன்னா இதை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீப்பான மென்டாலிட்டியில் உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்குதா, தயிர் சாதம் சாப்பிடுங்க.
அதை யாரும் தடுக்கலை. அதே மாதிரி எங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா, மீன் குழம்பு சாப்பிட்றோம், அதுலேங்க உங்களுக்கு எரியுது. என் கூட தானே சுற்றி நிற்கிறேன், இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? எல்லாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு நியூஸ் போடுவியா நீ? ஒருத்தர் ஐயனார் வேஷம் போடுறாரு, அந்த ஐயனார் வேஷம் முடிகிற வரைக்கும் கறி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் போடுவே நீ? ஐயோ, என்ன இவன் பாட்டு ஒன்று சொல்லுறான், நாம் ஒன்றுமே பேசலையே. இவர் கூட தான், வினு சக்கரவர்த்தி கூட தான் ஒரு படத்தில் கோட்டையை விட்டு வேட்டைக்கு வந்த குடல மாடசாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதுக்குன்னு அவர் 24 மணி நேரமும் கறி சாப்பிட்றாரு, இந்த பக்கம் சாராயம், அந்த பக்கம் சூட்டு வச்சு ஈத்துனுக்குறாருன்னு போடுவியா நீ? போடுவானா மச்சான் அவன்? உனக்கு லாஸ்ட் வார்னிங். நீ என்னடா பண்ற? உனக்கு சும்மா சப்போர்ட்டுக்கு மச்சான், கேளு. உன்னோட கம்பெனி மூலியமாக நீ போடுற நியூஸை எத்தனையோ அப்பாவி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை நம்பின்னு இருக்காங்க. ஆமாம். நீ நியூஸ் போடுறன்னா உண்மையாக போடு, சும்மா பேருக்கு போடணும்னு சொல்லி போடாத. அப்படியே போட்டாலும் தப்பான நியூஸை போடாத. இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மக்களோட நம்பிக்கையை பாழக்கிடாத. நில்லுங்க. யோ, நான் அந்த ஆளோட தம்பியா? ஐயோ, ஷேவ் பண்ணா உடனே அந்த ஆள் நம்பிடுறீங்க. ஐயோ, அந்த ஆள் போன ஷோல அடி வாங்கிட்டு படுத்துன்னு இருக்கான். நான் அந்த ஆளுக்கு டிஃபன் வாங்க வந்தையா? ஐயோ சார், ஒரு டவுட்டு. படுத்துட்டு இருந்தவ அந்த நியூஸ் போட்டாரு. ஆமா. ஐயோ, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சை. ஆமா, எத்தனை நினச்சி அந்த ஆளை திட்டுட்டு என்ன திட்டுறீங்க? மூக்கு கண்ணெல்லாம் அப்படியே இருக்குங்களே. ஐயோ, இதுக்கு தான் அந்த நாயினால இந்த நாய்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சார், அப்படியே அந்த நியூஸை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்களா அவருக்கு? உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன மச்சான் நாயின்ட்டு போகிறான்? நம்ம திட்டினதுக்கு இது ஒன்றுமே இல்லை மச்சான். சரி சரி. ஹாய் ப்ரோ. ஓ அலும்ப பார்த்தவன். சார் 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 சார். என்னையா? சொல்லுங்க. சார், புதுசாக வாய்க்கொழுப்புன்னு ஒரு ஷோ வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஓ ஸோ சார், பார்க்கலங்க. சார் என்ன சார், அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபா? பண்ணுறேன். அப்படியே இவங்களையும் பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சார் என்ன சார், சூர்யா சார் வராரு. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் தானே வேணும்? ஆமாம் சார். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாய்க்கொழுப்பு தானே? ஆமாம் சார். வாய்க்கொழுப்புக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.